அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் கண்மணி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாக்கியமான உலகில் அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா நமக்கு புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை நசீபாக்கி இருக்கிறார். இன்று இருக்கக்கூடிய இன்னும் 9 அல்லது 10 நாட்கள் இந்த ரமலானை முழுமையாக நல்ல விதமாக பயன்படுத்தவும், இன்னும் இந்த ரமலான் மாதத்தில் என்னெல்லாம் சிறப்புகளும் பாக்கியங்களும் நமக்கு கிடைக்க பெறும் என்று அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் சொல்லியிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் முழுமையாக பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அன்பர்களே, தாய்மார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதம் விசேஷமானது, மேன்மைக்குரியது. அதிலும் குறிப்பாக இந்த இறுதி 10 நாட்கள் அல்லாஹ் தஆலா ஒரு சில மாதங்களில் முதல் 10 நாட்களை சிறப்புக்குரியது என்றும், தில்க அஷரத்துன் காமிலத்துன், அந்த 10 நாட்கள் சிறப்புக்குரிய நாட்கள் என்றும், முக்கம்மல் பரிபூர்ணமாக்கப்பட்ட 10 நாட்கள் என்றும் அல்லாஹ் தஆலா துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை குறித்து பேசுகிறார். அதேபோன்று முஹர்ரம் மாதத்தினுடைய 10 இரவுகளை, முதல் 10 இரவுகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். குறிப்பாக ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்கள் மிகவும் கவனிக்க வேண்டிய, அதீதமான ஈடுபாடும் அல்லாஹ் ரசூலுடைய இபாதத்துக்கள், அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான இரவுகளில் இந்த முக்கிய 10 இரவு. இதில் நாம் அலட்சியம் காட்டிவிடக்கூடாது என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் இந்த இறுதி 10 நாட்கள் பள்ளிவாசலோடு நெருக்கமாக இருந்து ஒரு சிறை கைதியை போன்று இத்திகாஃப் என்கிற உயர்ந்த அமல், எப்படி தொழுகை ஒரு இபாதத் வணக்கமோ, நோன்பு நோக்கிறோம் அது ஒரு வணக்கம், அதே போன்று இத்திகாஃப் ஒரு வணக்கம். நம்மை அல்லாஹ்வோடு ஒன்றிணைய செய்யக்கூடிய உயர்ந்த அமல்களில் இத்திகாஃப் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எல்லாவற்றையும் துறந்து உதாரணமாக ஹதீஸுக்கல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், தொழுகையிலே எப்படி தக்பீர் கட்டின உடனே தக்பீர் தஹ்ரீமா என்று சொல்லப்படக்கூடிய முதல் தக்பீர், ஹராமாக்கப்பட்ட தக்பீர், எதையெல்லாம் ஹராமாக்கியது, எதுவெல்லாம் நமக்கு ஹலாலோ அதை அனைத்தையும் ஹராமாக்கியது. தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், எப்போ நீங்க பயணம் வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு மாலிக் யௌமிddin சொல்ல மாட்டோம். இப்படி சொல்லுவோமா? ருக்குல எழுந்திருச்ச உடனே நல்லா இருக்கலாம்னு கேட்க மாட்டாங்க. தொழுகையில வெளியில ஒரு பயணம் வந்திருக்கிறாங்க, ஒருத்தவங்க புதுசாக பார்க்கணும், சலாம் சொல்றது ஹலால், பேசுறது நமக்கு மார்க்கத்தில் அனுமதி. தொழுகையில தக்பீர் கட்டிட்டோம், ஒருத்தர்கிட்ட சலாம் சொல்றது கூட என்னன்றாங்க, ஹராம். சலாம் சொல்லுவது கூட என்னதான், தக்பீர் கட்டதுக்கு பிறகு சலாம் சொல்லலாமா ஒருத்தருக்கு?
அல்லாஹ்வுடைய சிந்தனையை முழுமையாக பெற்று அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய சுஹபத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அவருடைய முழுமையான மன்னிப்பை பெற்றவர்களாக எந்த நியத்தில் நாம இருக்கிறோமோ அந்த நியத்தை அடைந்து கொண்டவர்களாக அதிலிருந்து வெளியே வரும். அதுக்கு பேர் இஅ்திகாஃப். அப்படி இருக்க வேண்டும் இஅ்திகாஃப். எனவே அன்பர்களே, அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கண்டிஷனாக, இவ்வளவு கடுமையான நிபந்தனைகள்லாம் அதில் இருக்குங்கிறதுனால தான் நீங்க பரதான காரியங்கள் ஜமாத்தாக இமாம் ஜமாத் நடக்கும் போது மாத்திரம் மக்களோட சேர்ந்து தொழுவும். மற்ற நேரங்களில் இன்ஃபிராதியான அமல், சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை கூட தனிமையில் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இடங்களில் அந்த கூடாரத்தில் போய் தொழுதுக்கோங்க என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஜமாத்தாக நடக்கக்கூடிய காரியங்களில் மாத்திரம்தான் பொதுவில் வந்து கலந்துக்கணும் இஅ்திகாஃப் இருக்கிறவங்க. மற்ற காரியங்கள் தொழுகையாக இருந்தாலும் சரி, ஜனாசா தொழுகையாக இருந்தாலும் சரி, இஃப்தாருடைய நிகழ்ச்சி, இஃப்தாருக்காக அங்க வந்து பொதுவில் நாம என்ன செய்யக்கூடாது, இஅ்திகாஃப் இருக்கிறவங்க நோன்பு திறக்கக்கூடாது. அவங்களுக்கு தனியாக நாம கொண்டு வந்து பிரத்யேகமா செய்யணும், கொடுக்கணும். ஏன்? அவங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தொடர்புல இருக்கிறாங்க, பூரணமாக தன்னை அர்ப்பணித்து இருக்கிறார்கள் என்கிற உணர்வு இஅ்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். வெளியில அவங்களுக்கு உதவி செய்யற நமக்கு இருக்கும். அவங்கள்ட்ட நாம அனாவசியமாக போய் பேசக்கூடாது. 10 நாள் இருக்கிறீங்களா, 3 நாள் ஆச்சா அப்படின்னு நம்ம போய் பேசிட்டு நிற்க கூடாது. அவங்கள்ட்ட கேட்டுக்கூட கூடாது. நாம சலாமத்தா போனோமா, தொழுதமா, வந்தமான் இருக்கணும். இஅ்திகாஃப் இருக்கிறவங்கள்ட்ட வெளியில இருக்கிறவங்களும் பேசக்கூடாது. உள்ள இருக்கிற இஅ்திகாஃப்ல இருக்கக்கூடிய நபர்களும் வெளியில இருக்கிறவங்கள்ட்ட அதிகமாக பேசி வச்சுக்க கூடாது. உதாரணமாக, இன்னும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பழக்கத்தில் இருக்கிறதுனால போன் இல்லாம இருக்கும். தான் மனைவிகிட்டயோ பிள்ளைகிட்டயோ வியாபார விஷயமோ அப்படிங்கிற எந்த காரியமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உதாரணமாக நண்பர்களே, குவாரண்டைன், நமக்கு கொரோனா வந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சு அடைச்சாங்க. எல்லாத்தையும் முடிச்சு அடைச்சாங்க. யாரும் சோறு இல்லாம இருந்தோமா? யாராவது சோறு இல்லாம இருந்தோம்? எத்தனை வருஷமும் உட்கார வச்சோம்? கிட்டத்தட்ட 1.5 வருஷம் உட்கார்ந்தோமா இல்லையா? யாருமே பட்னியா செத்து போனவன்னு இல்லை. அல்லாஹ் ராசிக்குன்னு காட்டினானா இல்லையா? அல்லாஹ் சோறு போட்டானா இல்லையா? சகல விதமான தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். கொடுக்காம இல்லை அல்லாஹ். அது போன்ற நண்பர்களே, பெருமக்களே, எல்லாவற்றையும் அடைத்தாலும், வானமெல்லாம் இடிந்து போனாலும், பூமியெல்லாம் கருகி போனாலும், உணவு தருபவன் அல்லாஹ். அவன்தான் ராஸிக் என்கிற உயர்ந்த ஏகத்துவத்தை, தத்துவத்தை உள்ளால் உள்ளபடியே விளங்கி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி, நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி செய்யுங்கள். வெறுமன அல்லாஹ் பயந்து நீங்க எப்படி பயப்படணும்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்து பயப்படுங்க. அல்லாஹ் தக்வா செய்யுங்க. அப்படி இல்லாத தக்வா இல்லை என்கிறான் அல்லாஹ். எனவே எப்படி இஅ்திகாஃப் இருக்க வேண்டும், எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க சொன்னார்கள், அந்த முறையில நாம இருக்கணும். எல்லாரும் அதுக்காக முயற்சி செய்யணும். 2 பேர் 10 நாளைக்கு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கிருபை. ஒரு 3 நாள் ஒருத்தர், 2 நாள் ஒருத்தர், அல்லது ஒரு நாளாவது குறைந்தபட்சம் இன்றைய இஷாவிலிருந்து நாளைக்கு இஷா வரையிலும் குறைந்தபட்சம் ஒரு நாளாவது எல்லாரும் நம்ம ஊர்ல ஒரு ரொட்டேஷன், எதுக்கோ மஷூரா செய்யணும். நம்ம தான் நான் பேசும்போது சொன்ன நேற்று ஊர்ல இல்லைன்னா எதுக்கோ மஷூரா செய்யறோம். ஆட்டம் பாட்டம் அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம கொண்டாடுவோம் பெருநாள். அல்லாஹ் கொண்டாட சொன்னாங்கிற அடிப்படையில் ஹராம் கலந்துடாம அல்லாஹ் பாதுகாப்பு. அதுக்காக வேண்டி ஒரு மஷூரா செஞ்சோம். மற்ற காரியங்களுக்காக மஷூரா செய்யறோம். அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ரமதான் மாதம், சஹர் சாப்பாடு, அல்லாஹ் யாருக்கு சஹர் சாப்பாடு நீங்க கொடுக்குறீங்களோ, யாருக்கு இஃப்தார் கொடுக்குறீங்களோ நோம்பாளிகளுக்கு, உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மை அல்லாஹ் தரான்னு சொன்னானே. அந்த சஹர் ஏற்பாடு செய்யறதுக்கு 10 நாளைக்கு சோறாக்குறதுக்கு நாம மஷூரா செய்யணும் இல்லைங்களா? அதுபோல இஃப்தார் நிறைய மஷூரா செய்யணும். இஅ்திகாஃப்க்கு ஒரு மஷூரா செய்யுது. யார் யாரெல்லாம் இருக்கலாம், இன்னைக்கு நான் இருக்கிறப்ப 2 நாளைக்கு, நாளைக்கு நாளை மக்களுக்கு நீ இருமா அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணிக்கிட்டு ஒரு மஷூரா செஞ்சு எல்லாரும் தொடர்ந்து இருந்து இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒரு சிந்தனை, நாளையிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை என்ன அர்த்தம் சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அர்த்தம் சொல்றோம். நம்ம சொல்றோம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். அல்லாஹ் மட்டும் ஏன் வணக்கத்துக்கு தகுதியானவனாக இருக்கிறான்? இந்த திருக்கலிமாவை தான் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொட்டு நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும்
இது, இதுக்கு இவ்வளவுதான் அர்த்தம்டா, இந்த ஒரு செய்தி சொல்றதுக்காக லட்சக்கணக்கான நபிமார்கள் வரணும். மொத்த குர்ஆனும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்லுது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தஃப்சீர் விளக்கம் தான் மொத்த குர்ஆனும். 30 ஜுஸூக்களும் 114 சூறாக்களும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம் தான். ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்ச செய்தி, நமக்கு தெரிஞ்ச செய்தியை அல்லாஹ்வுடைய கிருபையில நாளையிலிருந்து தொஹருக்கு பிறகு ஈத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமா சொல்லணும் இன்ஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கத்தை. அதை கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம். வாஹிரு தாவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا تقبل منا